friends, welcome to Fabulous Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான டேஸ்டியான ரவா இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவா இட்லி சாப்பிடணும்னா ஹோட்டலுக்கு தான் போகணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்லயே சூப்பரா சூடா ரெடி பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். வாங்க இந்த ரவா இட்லிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு அரை கப் தயிர் கரெக்டாக இருக்குங்க. எப்போவுமே 1 கப் ரவை எடுத்திங்கன்னா அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை பொடியாக நறுக்கிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 3 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ ஒரு வடைசட்டி எடுத்துக்கோங்க. வடைசட்டி நல்லா சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்சு உளுந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த ஜீரகம் நம்ம ரவா இட்லிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியாக நறுக்குன கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2 நிமிஷம் வணக்கிக்கலாம். இந்த ரவா இட்லி ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சீக்கிரமாக நம்ம டிசைட் பண்ணதும் டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம வெங்காயம்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம். ரவை நல்லா சூடாகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. நிறம் மாற தேவையில்லை, லேசாக சூடு வந்தாலே போதும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கினாலே போதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ரவை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எப்போவுமே ரவை நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாம் கலந்து விட்டதும் இன்னொரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதே மாதிரி அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ரவை இந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருக்கு. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இது நம்ம ரவா இட்லியை நல்லா சாஃப்ட் ஆக்கிடுங்க. அது கூடவே இன்னொரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக இருந்தால் மாவு போதும். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரவா இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற இட்லி தட்டை எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ரவா இட்லி மாவை இட்லி தட்டில் சேர்த்துக்கலாம். ரவா இட்லி 10 நிமிஷம் வெந்தாலே போதும். நல்லா சூப்பராக சாஃப்டாக பஞ்சு மாதிரி ரெடி ஆயிருங்க. பாருங்கள், இப்போது மாவெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு. அது கூடவே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு நம்ம துருவின கேரட் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஒரு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அது கூடவே பாருங்கள், நெய்யில் ரோஸ்ட் பண்ண முந்திரியும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சும்மாவே கூட நம்ம வேக வச்சு சாப்பிட்டுக்கலாங்க.
இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லாட்டி ஒரு டீ டைம் ஸ்நாக் மாதிரி கூட நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம இட்லி தட்டில் வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், ஸ்டீம் ஆகிட்டுருக்கு. 10 நிமிஷம் ஆச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்மளோட சூப்பரான ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ இல்லாட்டி ஒரு ஃபோர்க் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சாஃப்டான ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நல்ல தேங்காய் சட்னி கூட வச்சு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லாட்டி ஒரு டீ டைம் ஸ்நாக் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இது ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.